வடபழஞ்சியில் நண்பர்களுடன் மது அருந்த சென்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தாலுகா வடபழஞ்சி கிராமம் அருகே முத்துப்பட்டியைச் சேர்ந்தவர் கருப்பசாமி. இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளது. இந்த நிலையில் நேற்றிரவு கருப்பசாமி நண்பர்களுடன் ஆள் நடமாட்டம் இல்லாத வடபழஞ்சி அரசு பள்ளிக்கு எதிரே உள்ள கருவேலம் காட்டுக்குள் மது அருந்த சென்றுள்ளார். இதனையடுத்து அவ்வழியாக சென்றவர்கள் ஒருவர் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடப்பதாக நாகமலை புதுக்கோட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நாகமலை புதுக்கோட்டை காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடல்கூறு ஆய்வுக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து நண்பர்களுடன் மது அருந்த சென்றபொழுது படுகொலை செய்யப்பட்டதாக முதல்கட்ட தகவல் தெரிவித்த நிலையில் பல்வேறு கோணத்தில் நாகமலை புதுக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பம்மல் பகுதியில் அமைச்சர் வருகையையொட்டி அவசர கதியில் நடைபெற்ற சாலை பணிகளால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். சென்னை தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட மண்டலம் 1 பம்மல் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மண்டல தலைவர் வே. கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிலையில் நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமோ அன்பரசன், சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி, மேயர் வசந்தகுமாரி, தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் பங்கேற்றனர். நிகழ்ச்சி நடைபெறும் பம்மல் சங்கர் நகர் பிரதான சாலை பல மாதங்களாக குண்டும் குழியுமாக இருந்து வந்த நிலையில் அமைச்சர், எம்எல்ஏ, மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் வருகை தந்ததால் அவசரமாக சில மணி நேரத்தில் வாகனங்கள் செல்வதற்காக சாலை அமைத்தனர். அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பலமுறை இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இச்செயல் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குன்றத்தூர் அருகே மகள் இறந்த துக்கம் தாழாமல் தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அங்காளம்மன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் பாலாஜி. இவரது மனைவி உமாதேவி. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு உமாதேவி வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து குன்றத்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்து போன உமாதேவி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இவர்களது மகள் திவ்யதர்ஷினி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்து விடுவோமோ என்ற அச்சத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் இதுகுறித்து அவரது தாய் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் மகள் இறந்த துக்கம் தாழாமல் தாய் தற்கொலை செய்து கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் மேலும் தற்கொலைக்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் அம்மாவின் கனவை நிறைவேற்றும் வகையில் ஓ. பன்னீர்செல்வம் தலைமையிலான ஆட்சி அமையும் என்று ஓ. பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் வேங்கடசமுத்திரம் பகுதியில் உள்ள காட்டு பத்ரகாளியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த சிறப்பு பூஜை வழிபாட்டில் செப்டம்பர் 4ஆம் தேதி ஓ. பன்னீர்செல்வம் தலைமையில் மதுரையில் நடைபெறும் மாநாடு வெற்றி பெறவும் 2026 தேர்தலில் ஓ. பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என ஓ. பன்னீர்செல்வம் ஆதரவு எம்எல்ஏவான ஐயப்பன் சிறப்பு வழிபாடு செய்தார். பாரதிய ஜனதா கட்சியின் அதிமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படாது என்றும் கூட்டணி ஆட்சி குறித்து பெரிய தலைவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றும் பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ்நாட்டில் மணல் கடத்தல், ஊழல் மற்றும் உடல் உறுப்பு கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வரும் நிலையில் ஆட்சியில் இருப்பவர்கள் தொண்டர்களை சேர்ப்பது, வீட்டிற்கு 10 நிமிடம் பேசுவது என்பதில் கவனம் செலுத்துவது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் பெருந்தலைவர் காமராஜர் குறித்து திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா பேசியிருப்பது ஏற்க முடியாதது என்று தெரிவித்தவர், இதுகுறித்து கண்டிக்காத காங்கிரஸ் கட்சி ஓட்டுக்காக திமுகவுடன் ஒட்டிக்கொண்டிருப்பதாக கூறி
இதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் அதிமுக பாஜக குறித்த கேள்விக்கு பாஜக அதிமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படாது என்றும் கூட்டணி ஆட்சி குறித்து பெரிய தலைவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா இடத்திலும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்டாலின் சொல்றாரு ஒரு வீட்டுக்கு போய் 10 நிமிஷம் பேசுங்கன்னு. 10 நிமிஷம் இல்லைங்க, 100 நிமிஷம் பேசினாலும் திமுகவை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்பதான் எனது கருத்து. ஆக முதலிலே இன்னைக்கு ஒரு சிவா சொல்றாரு, பேசுறது அப்படியே விட்டுணுமா, பேசுறது தப்புன்னு சொல்லல, பேசுறத விட்டுணுமா. அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களும் ஒரு தலைவரை களங்கப்படுத்திட்டார்னு சொல்லல, இதில் குளிர்காய பல பேர் காத்திருக்கிறார்கள், அதனால் பேச வேணாமா. அப்ப எல்லாத்துக்கும் உங்க ஓட்டுக்கு தான் பயம், நாட்டுக்கு பயம் இல்ல. காமராஜருக்கு பத்தி மதிப்பில் உங்களுக்கு அக்கறை இல்லை. காங்கிரஸ்காரர்கள் ஓட்டுக்காக இன்னும் ஒட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட கேவலம் எதுவும் கிடையாது. அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதியில் 1.70 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி பணிகளை வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதியில் 1.70 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி பணிகளை வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். மேலும் வளர்ச்சி பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடிக்க அதிகாரிகளை அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தற்போது 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் 10 நாட்களுக்குள் அதிக எண்ணிக்கையில் பணியாளர்களுக்கு பணி வழங்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் தன் வீட்டுக்கு வருபவர்கள் யாரையும் சாப்பிட விடாமல் தான் அனுப்பியது இல்லை என்றும் பொதுமக்களுக்கு துணையாக தான் எப்போதும் இருப்பதாக தெரிவித்தவர், தமக்கு கிடைத்த முதல்வருக்கு பொதுமக்கள் அனைவரும் உதவியாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். 100 நாள் வேலை பார்த்தீங்கன்னா பணம் மத்திய அரசாங்கத்திலிருந்து வரல. 7 வாரம் உங்களுக்கு பணம் கொடுக்காம உங்களுக்கு கடனாளியா நாங்க இருக்கோம். உங்களை பார்த்தாலே நாங்க பயந்துட்டு ஓட்டோம், ரூபா வரலன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நாங்க ரூபாயெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இப்ப திருப்பி வேலை வைக்க போறோம். இப்பதான் பணம் வர ஆரம்பிக்குது. இப்பதான் 20 பேர் 30 பேரா ஒரு ஊர்ல வேலை ஆரம்பிக்கிறோம். இன்னொரு 10 நாள்ல பழையபடி உங்களுக்கு அந்த எண்ணிக்கை கூடுதலாக நாங்க வேலை கொடுத்துறோம். அது ஒண்ணு. 2வது பாலவரத்துக்கு இருக்கிற போய் இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி போய் வேலை வைக்கிறாங்க. அப்படி இல்லாம அந்தந்த ஊர் பக்கத்திலே வேலை வைக்கிறப்போ வேண்டி ஏற்பாடு பண்றோம். உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க என்னென்ன கஷ்டப்படுறீங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த கஷ்டத்தை போக்குவது எங்களுடைய கடமை என்று சொல்லி நான் உங்க வீட்டுக்குள்ள உங்களோட தான் இருக்கேன். 50 வருஷ காலமா நான் உங்களோட தான் இருக்கேன். குடியாத்தம் அருகே சொத்து தகராறு காரணமாக பெண் அரிவாள் வெட்டுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அனங்காநல்லூர் மோட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவரும் இவருடைய உறவினர் வேலு என்பவரும் கட்டிட வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்களுக்குள் ஏற்கனவே சொத்து பிரச்சனை இருந்து உள்ளது. இந்த நிலையில் வெங்கடேசன் மற்றும் அவருடைய மனைவி தமிழ்ச்செல்வி ஆகியோர் விவசாய நிலத்தில் தீவன பயிர் அறுத்துக் கொண்டிருந்துள்ளனர். அப்பொழுது அங்கு வேலு மற்றும் அவருடைய மனைவி இருவரும் வந்தபோது இவர்களுக்குள் மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றிய நிலையில் இதில் ஆத்திரமடைந்த வேலு வெங்கடேசனின் மனைவி தமிழ்ச்செல்வியை அரிவாளால் கையில் வெட்டியுள்ளார். இதனையடுத்து காயமடைந்த தமிழ்ச்செல்வியை குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இரு தரப்பினரும் புகார் அளித்துள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து குடியாத்தம் தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்தத்தில் ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடாமல் சாலையில் நின்ற அரசு பேருந்து குறித்தான CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுண்ணாம்பேட்டை பகுதியில் அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்த போது அங்குள்ள உணவகத்தில் உணவு வாங்க பேருந்து ஓட்டுநர் பேருந்தை சாலையில் நிறுத்தியுள்ளார். பேருந்து நின்ற பகுதி குறுகிய சாலை என்பதால் அப்பொழுது திடீரென அவ்வழியாக நோயாளியை ஏற்றிக்கொண்டு ஆம்புலன்ஸ் ஒன்று அரசு பேருந்தை கடக்க முடியாமல் நின்றது. தொடர்ந்து அப்பகுதி மக்கள் ஆம்புலன்ஸ் வருகிறது என ஓட்டுநரிடம் கூச்சலிடவே பேருந்து அங்கிருந்து எடுக்கப்பட்ட பின்பு ஆம்புலன்ஸ் சென்றது. தற்பொழுது இந்த CCTV காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலேசியா மற்றும் துபாய் நாடுகளில் இருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட சிகரெட்டுகள்
சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் வெளிநாடுகளில் இருந்து வரும் சரக்கு விமானங்களில் கொரியர் பார்சல் மூலம் சிகரெட்டுகள் மற்றும் போலி சிகரெட்டுகள் பெருமளவு சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்தில் உள்ள வெளிநாட்டு பார்சல்கள் வரும் அஞ்சல் துறை அலுவலகத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது மலேசியா மற்றும் துபாய் நாடுகளில் இருந்து சரக்கு விமானங்களில் கொரியர் பார்சல் மூலம் சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 2,31,400 சிகரெட்டுகள், வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் போலி சிகரெட்டுகளை பறிமுதல் செய்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். ராயபுரத்தில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து நவீன வசதிகளுடன் சலவை செய்யும் கட்டிட பணிக்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. சென்னை ராயபுரம் ரோக்குடன் தெருவில் உள்ள வார்டு 52 பகுதியில் அமைந்துள்ள நவீன வசதிகளுடன் சலவை செய்யும் கட்டிடம் கட்டுவதற்கு வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி 2,90,00,000 மதிப்பீட்டில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி தலைமையில் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்நிகழ்வில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐடி மூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் முயற்சியால் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 1 கோடி ரூபாய் மற்றும் சமூக பாதுகாப்பு நிதி மூலம் 57.54 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன உயிர்காக்கும் உயர் மருத்துவ உபகரணங்களை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மருத்துவமனை பொறுப்பு டீனிடம் வழங்கினார். ராயபுரத்தில் உள்ள ஏஏ பப்ளிக் பள்ளியில் முதல் முறையாக மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக மருத்துவமனை துவக்கப்பட்டது. சென்னை ராயபுரத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் ஆலடி அருணா குடும்பத்தார் நடத்தி வரும் ஏஏ பப்ளிக் பள்ளியில் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக பள்ளியிலேயே மாணவ மாணவிகளுக்கு மருத்துவமனையை ஏஏ பப்ளிக் பள்ளி மற்றும் அப்போலோ ஷைன் நிறுவனம் இணைந்து இலவசமாக மருத்துவமனையை துவங்கினர். இதனை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மற்றும் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஐடி மூர்த்தி உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். இந்நிகழ்வில் பள்ளியின் நிர்வாக இயக்குநர்கள் டாக்டர் பாலாஜி மற்றும் முன்னாள் அமைச்சர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் மாணவர்களுக்கு ஏற்படும் அசம்பாவிதங்களை தவிர்க்க முதல் முறையாக பள்ளியிலேயே அப்போலோ ஷைன் பவுண்டேஷன் மூலம் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் ஆகியவைகளை பள்ளியில் இலவசமாக வைத்துள்ளனர் என்றும் முன்னாள் அமைச்சர் பூங்கோதை ஆலடி அருணா தெரிவித்துள்ளார். பண்ருட்டி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் உள்ள காமராஜர் நகரில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மகளிர் அணி துணை செயலாளருமான சத்யா பன்னீர்செல்வம் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்த காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதனால் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் சத்யா பன்னீர்செல்வம் இல்லத்தில் குவிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. வைத்தீஸ்வரன் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுவாமி தரிசனம் செய்தார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என தேர்தல் பிரச்சார பயணத்தை கோயம்புத்தூரில் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகிறார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதைத் தொடர்ந்து தனியார் விடுதியில் தங்கியிருந்த எடப்பாடி பழனிசாமி சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோயில், தருமபுரி ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ தையல் நாயகி உடலுறை வைத்தியநாத கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்தார். முன்னதாக கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து தரிசனம் முடித்த எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து அவரது மகன் மிதுன் மற்றும் அவரது உறவினர்களுக்கும் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பரிவட்டம் கட்டி பிரசாதம் வழங்கினர். கம்யூனிஸ்டுகள் உண்டியல் குலுக்கி பல நாட்கள் ஆகிவிட்டது எனவும் அவர்களுக்கு இப்போது எல்லாம் பெரிய பெரிய பெட்டிதான் தெரிகிறது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு செல்ல வந்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில நிகழ்வுகள் கவலை அளிப்பதாகவும், திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்து போன குழந்தையை ஒரு காமுகன் கசக்கி போட்ட சிசிடிவி காட்சிகள் கிடைத்தும் அவனை இன்னும் கண்டுபிடிக்க என வேதனை தெரிவித்தார். மேலும் எதனையும் கண்டுகொள்ளாத முதலமைச்சர் மக்களுடைய வீட்டுக்கு செல்லுங்கள், உறுப்பினராக்குங்கள், பாஜக அதிமுகவை பற்றி பேசுங்கள் என கூறுவது என்பது வேதனை அளிப்பதாகவும் அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது அவ்வளவு கஷ்டமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் 2026 பொதுத் தேர்தலில் 30% வாக்கு எப்படி வாங்குவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் எனவும் குற்றம் சாட்டினார்.
இதனை அடுத்து திருச்சி சிவா காமராஜரை பற்றி பேசியது தவறு என்று கூறவில்லை, இன்றோடு இதனை விற்றுவிடுங்கள் என்று கூறுகின்றனர். இதுவே பாஜக பேசியிருந்தால் உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் கம்யூனிஸ்டுகள் உண்டியல் குலுக்கி பல நாட்கள் ஆகிவிட்டது எனவும் அவர்களுக்கு இப்போதையெல்லாம் பெரிய பெரிய பெட்டிதான் தெரிகிறது எனவும் விமர்சனம் செய்தார். தமிழகத்தில் உள்ள பிரச்சனையை என்றாவது பேசுகிறாரா? மிகுந்த வேதனையாக இருக்கிறது எனக்கு. ஒரு சின்ன குழந்தை அந்த வீடியோல பார்க்கும்போதே நம்மளுக்கு ஐயோன்னு இருக்கு. ஆனா அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம இன்னைக்கு முதலமைச்சரோட பேச்சுக்கள் எடுத்து பாருங்க. எல்லாமே எப்படி 2026 ஓட்டு வாங்கலாம், எப்படி 30% சேர்க்கலாம், என்ன பிரச்சனை, என்னைக்காவது தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனையை பேசுறாரா? அப்படி பேச ஆரம்பிச்சா உடனே உத்தரப்பிரதேஷ் போயிடுவார், இல்லைன்னா மத்திய பிரதேசம், இல்லைன்னா ராஜஸ்தான், எங்கெல்லாம் பாஜக ஆளுகின்றதுன்னு ஒரு குறிப்பு வச்சுட்டு அங்க போயிட வேண்டியது. தமிழ்நாட்டில் 5 நாள் ஆகியும் நேரடியாக சிசிடிவி கேமரால பிடிப்பட்ட ஒரு நபரை பிடிக்க முடியவில்லை என்றால் என்ன ஆட்சி நடக்கிறது நான் கேட்கிறேன். இதுல வேற ஒருத்தர் வீட்டுக்காக போய் 10 நிமிஷம் பேசணுமா? காமராஜர் நாளை கல்வி நாளாக அறிவித்து விடுமுறை விட்டு வருவதாகவும் அவரது புகழை போற்றிக் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் திமுகவும் ஸ்டாலினும் தான் என அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்தார். திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட மரவப்பட்டி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், காமராஜர் உழைப்பு தியாகத்தை மதிக்கக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் திமுக தான் என்றும் ஒரே ஒரு தலைவர் ஸ்டாலின் தான் என்றும் கூறினார். மேலும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறும் என எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்த கேள்விக்கு பொய் எவ்வளவு நாள் சொல்ல முடியும் என்று தெரியவில்லை எனவும் 10 முறை பொய் கூறினால் உண்மையாகும் என எடப்பாடி நினைப்பதாகவும் ஆனால் அது நடக்காது எனவும் தெரிவித்தார். இதனை அடுத்து காமராஜர் இறந்த பின் அவருக்கு இரவு பகலாக தூங்காமல் கவர்னர் மாளிகையில் இடம் ஒதுக்கீடு செய்து அங்கு உள்ள மரங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு அதற்கான இடத்தை தேர்வு செய்து நினைவு மண்டபம் கட்டுவதற்கு இடம் கொடுத்தவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி எனவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், காமராஜர் நாளை கல்வி நாளாக அறிவித்து விடுமுறை விட்டு வருவதாகவும் அவரது புகழை போற்றிக் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் திமுகவும் ஸ்டாலினும் தான் எனவும் தெரிவித்தார். அதாவது இப்போ இடமா சொல்லுவாங்க, பொய் எவ்வளோ நாளைக்கு சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. 10 தடவை பொய்யை சொன்னால் உண்மையாயிரும்னு நினைக்கிறாரு பாவம். அது நடக்காது. அதாவது ஒரு கெட்டிக்காரன் பொய் சொன்னான்னா 8 நாளைக்கு கூட இருக்காது, அப்படிதான் இருக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.